ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம 40 நாள் அதிகாலை தடைகளை உடைக்கும் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் உங்கள் குடும்பம் இணைந்து கொள்ளுங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது, உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இதே B2B ஃபேமிலி யூடியூப் சேனலில் டெய்லி மார்னிங் அந்த ப்ரேயர் நடக்கும், இணைஞ்சு கொள்ளுங்க. நவ் லெட்ஸ் கோ டு தி வேர்ட் ஆஃப் காட். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக ஒரு காரியத்தை சொல்ல அவர் ஆசைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில சடன் யூ டர்னை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு ஒரு சடன் யூ டர்ன் என் லைஃப்ல உண்டாகும். ஆமாங்க, திடீர் என்று கர்த்தர் சில காரியங்களை திருப்ப போகிறார். இன்றைக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்க. வேதம் ஒரு 3 காரியத்தை நீங்க கர்த்தர் உங்க மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. ஏனென்றால் தேவன் எங்களோடே இருக்கிறார். நான் இன்னைக்கு முதல் காரியம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால உங்களை பற்றி தீங்கு நினைக்கிற மனிதர்களை யோசித்து நீங்க ஒரு இடத்துல முடங்கி உட்காராதீங்க. உங்களை குறித்து அவதூறாய் பேசுகிறவர்களை நினைத்து சோர்ந்து போய் உட்காராதீங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்கே, அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியலையே என்று ஒடுங்கி உட்காராதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் தாவீதுக்கு வந்தது. பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், அமலேக்கியர்கள் வந்தார்கள், அம்மோனியர்கள் வந்தார்கள், மோவாபியர்கள் வந்தார்கள், சீரியர்கள் வந்தார்கள். பிரச்சனைக்கு கணக்கே இல்லை. ஆனா எல்லாவற்றிலும் தாவீது ஒரே ஒரு காரியத்தை இருதயத்துல வைத்திருந்தார். என்ன தெரியுமாங்க? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். முதல் காரியம், பரத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்க. இன்னைக்கு நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, எழும்புங்க. நீங்க என்ன காரியத்தை செய்ய வேண்டும் இன்னைக்கு தீர்மானித்திருக்கிறீங்களோ, ஜெபத்தோட எழும்பி போய் செய்யுங்க. எல்லாம் போயிடுச்சு, நான் ரொம்ப நேசிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காராதீங்க. எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வாசிக்கிற பிரியமானவர்களே, 17வது வசனம். நானோ, ஏசாயா 8:17, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரண்டாவதாக சொல்லுகிறார், மகளே, நீ எனக்கு காத்திரு, நீ எனக்கு காத்திரு. உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி என்னால செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றார். செய்ய முடியாம இருக்க முடியாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி காத்திருக்காம மனுஷன் முன்னாடி கையேந்தி நிக்காதீங்க. இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களான்னு ஓடாதீங்க. கர்த்தர் யாரோ ஒருவருக்கு பேசுகிறார். எல்லா மனுஷனை நம்பி போகாத. மனுஷனை நம்புகிறது கண்ணியை வைக்கிறது போல கண்ணியை விளைவிக்கும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் இரண்டாவதாக உங்களுக்கு இதுதான் சொல்றாரு, என்னை நம்பி இரு, எனக்காக நீ காத்திரு. காத்திருக்கிறதுல எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை இருக்கு தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். நீங்கள் உயர நிச்சயம் எழும்புவீங்க. ஏன்னா நீங்க மனுஷனுக்கு காத்திருக்கலங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. பாருங்க, உங்க பிள்ளைக பிறந்து, அந்த பிள்ளைக படிப்பு முடிச்சு, அந்த பிள்ளைக காலேஜ் முடிச்சு, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையில ஜாயின் பண்ணி உங்களுக்கு சம்பாதித்து அவன் கொடுப்பான், அவன் சம்பாதிக்கிறத என் கண்ணார நான் பார்ப்பேன் அப்படின்றதுக்காக நீங்க எத்தனை நாள் காத்திருக்கிறீங்க? கடைசியில் அது எப்படி முடியுது? நன்மையாதான் முடியுது. ஏன்னா நீங்க ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க. மனுஷனுக்காக காத்திருக்கும் பொழுதே நன்மையில கர்த்தர் முடிய பண்ணுகிறார் என்றால், நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் ஒரு நன்மை செய்வார். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். கர்த்தர் இந்த காரியத்தை ஜெயத்தை கொடுப்பார். அது வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன்றதை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, பிரியமானவர்களே, நிச்சயம் ஜெயம் உங்களை தேடி வரும். ஆமென். உங்களுடைய சம்பாத்தியமும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் உங்களுடைய கண்ணீரும் வீணா போகவே போகாதுங்க. ஏன்னா உங்க மேல கர்த்தர் அவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். I wait upon the Lord. I wait upon the Lord. ஆமாங்க, கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது, கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, வாசிக்கிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு என்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியர் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கிறது என்ன? ஒருவேளை நீங்க சில காரியத்தை வெயிட் பண்ணி நடக்கலன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியத்துல போய் கரத்தை வைத்துறாதீங்க. விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி போயிடாதீங்க. கர்த்தரே இல்ல, நான் ஜெபிக்க மாட்டேன், இனி உபவாசிக்க மாட்டேன், நீ நான் ஜெபத்துக்கு போக மாட்டேன், நீ சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு முடிவெடுக்காதீங்க. சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறாரு, அவருக்காக காத்துருங்க, அவர் பெரிய நன்மையை செய்வார். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தையும், இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங், இந்த கைரேகை பார்க்கிறவர்கள் காரியத்திலையும் இந்த மாதிரிலாம் போய் உட்காராதீங்க. கர்த்தரை நம்பி திடமனதா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த 3 காரியத்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2வதாக கர்த்தர் உங்களை பார்த்து இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக சொல்லுகிறார், எனக்காக காத்திரு, அவசரப்படாத, காத்திரு, உனக்கு செய்ய போற நன்மை விட்டு பின்வாங்கி செய்வார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த 3 காரியத்தை இன்னைக்கு பரத்திலிருந்து கர்த்தர் உங்க கூட பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லுகிறாரு. நீங்க மனம் பொருந்து செவி கொடுத்தீர்கள் என்றால் தேசத்தின் நன்மையை நிச்சயம் புசிப்பீர்கள். ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய காத்திருப்பு வீணாகாது. நிச்சயம் உங்களுக்கு மகிமை உண்டாகும். நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, யாரெல்லாம் எங்க கூட சேர்ந்து வெகு நாளா காத்திருக்கிறோம்ப்பா, எனக்கு நன்மை வருமா, எனக்கு நிச்சயமா பதில் கிடைக்குமான்னு தாகத்தோட ஏக்கத்தோட இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் உண்மை நம்புறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க என்பதை என் சகோதரன் சகோதரியோட வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சு அவங்க வாழ்க்கையை சாட்சியா மாத்திடுங்க என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் அவர் மேல இறங்கி பெரிய ஒரு உயர்வை தாங்க என்று ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய ஒரு நன்மையினால நிரப்புங்க. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க கர்த்தர் கிருபைத்தாங்க. எல்லாரும் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். எல்லாரும் மேலும் ஆசீர்வாதத்தை மழை பெய்வதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். You are blessed. You are blessed. Bye bye.